வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு 16/4/2022 ஓகேங்களா. ஸோ 10வது மாதம் நடந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் டீச் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்துக்காங்க சரிங்களா. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. 31வது கொஸ்டின் பொறுத்துக ஓகேங்களா. மேட்ச் ஷீட்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஓகேங்களா. அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா 8 தளம் இருக்கும். ஸோ அந்த தளத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. 2ஆம் தளம், 6ஆம் தளம், 7ஆம் தளம், 8ஆம் தளம். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூலக அலுவலக பிரிவு, வரலாறு சுற்றுலா, தமிழ் நூல்கள், பொறியியல் வேளாண்மை ஓகேங்களா. ஸோ இந்த 8 தளம் வரிசை நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதி பாருங்க ஓகேங்களா. நான் வந்து பார்த்தா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இது மாதிரி நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கோம். நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதி பாருங்க. கடைசியாக 30க்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா. 2ஆம் தளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நூல்கள் ஓகேங்களா. 6ஆம் தளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறியியல் வேளாண்மை. 7ஆம் தளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு சுற்றுலா. 8ஆம் தளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூலக அலுவலக பிரிவு ஓகேங்களா. ஆஃபீஸ் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க. 32வது கொஸ்டின் திரள் என்பதன் பொருள். திரள் என்பதன் பொருள் வந்து என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி கூட்டம். 33வது கொஸ்டின் ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர். இந்த பாடம் ஓகே வேலுநாச்சியார்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் 33க்கு வந்து ஆன்சர் சி வேலு நாச்சியார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை வந்து பறவை மனிதர் என்று நம்ம அழைக்கிறோம்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் அலி. 35வது கொஸ்டின் உடன்பாட்டு வினைத்தொடர். உடன்பாட்டு வினைத்தொடர். மாறன் மலையில் நனைந்தான். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடன்பாட்டு வினைத்தொடர். 36வது கொஸ்டின் ஊழி பல நூறு கொண்டது என்று பெருஞ்சித்திரனார் கூறுவது. ஊழி பல நூறு கொண்டது என்று பெருஞ்சித்திரனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ். 37 மேட்ச் பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூதுரை, ஆசாரக்கோவை, இனியவை 40, நீதிநெறி விளக்கம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவற்றை எழுதிய ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. பூதஞ்சேத்தனார், குமரகுருபர், கபிலர், ஔவையார், பெருவாயின் முள்ளீர் ஓகேங்களா. ஸோ 37க்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஸோ ஏ மூதுரை அப்படிங்கிற பாடலை வந்து இயற்றியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார் ஓகேங்களா. பி ஆசார கோவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். இனியவை 40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூதஞ்சாத்தனார். நீதிநெறி விளக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரகுருபர் ஓகேங்களா. 38வது கொஸ்டின் பொய் அகற்றும் உள்ள பூட்டிருக்கும் இவ்வடி சுட்டுவது. பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் இவ்வடி சுட்டுவது. 38க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தமிழ். 39 சரியாக பொருந்தாதது எது? சரியாக பொருந்தாதது எது? புதர் திக்குடு, மொட்டு ரிட்ஜ்னு கொடுத்துருக்காங்க. கல்வெட்டு எபிகிராஃப், ஒளியன் பொனிம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியா பொருந்துல. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 முதல் 13 ஆண்டுகள். 3வது மேட்சிட்டு பொறுத்துக பாடல். ரைட் சைடில் வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல காடு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் சரிங்களா. சுரதா, வே ராமலிங்கனார், உடுமலை நாராயண கவி, ராஜ மார்த்தாண்டம்.
ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வே. ராமலிங்கம் இயற்றினார். ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயண கவி. காடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரதா. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ மார்த்தாண்டம், ராஜ மார்த்தாண்டன். ஓகேங்களா. 42 விந்தை இதனை அடுத்து வரும் சொல். வித்தை வித்தை இதனை அடுத்து வரும் சொல். விரும்பு. 43வது கொஸ்டின் நட்பே உயர்வு என்ற கவிதையின் நீதி. நட்பே உயர்வு என்ற கவிதையின் நீதி. பி கூடா நட்பு கேடாய் முடியும். கூடா நட்பு கேடாய் முடியும். ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகம் உள்ள நாடு. ஆசியாவிலே வந்து பாத்தீங்கன்னா ஆசியா கண்ட்ரில. ஓகேங்களா. ஸோ ஆசியாவிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது பெரிய நூலகம் வந்து எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. 45வது கொஸ்டின் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது. சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஓடம். ஓகேங்களா. ஓடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய நீர்நிலைகளை நம்ம கடக்க பயன்படுத்துகிறோம். 46வது கொஸ்டின் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவிகள். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவிகள். ஆன்சர் ஆப்ஷன் டி கஞ்சக் கருவிகள். உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள். உரை இடைப்பட்ட பாட்டுடை செய்யுள். 47 ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு சொல்லுவோம். சரிங்களா. 48வது கொஸ்டின் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற பாரதியின் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பாப்பா பாட்டு. கலனி என்ற சொல்லின் பொருள். கலனி அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கலனி என்ற சொல்லின் பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வயல். குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர். 50வது கொஸ்டின் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அல வள்ளியப்பா. 51வது கொஸ்டின் செருக்கு என்ற சொல் தரும் பொருள். செருக்கு என்ற சொல் தரும் பொருள் வந்து என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. 51க்கு ஆப்ஷன் பி தலைக்கணம். 52வது கொஸ்டின் பன்னிரு திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ள நூல். பன்னிரு திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ள நூல் வந்து என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமந்திரம். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். ஆன்சர் ஆப்ஷன் டி அக்கக சாலை. அக்க சாலை. ஓகேங்களா. முன்றில் என்பது 54வது கொஸ்டின் முன்றில் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி வீடு. 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 18 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமூலர். 56வது கொஸ்டின் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றால் இப்பாடலில் பண் என்பது. பண் வனப்பு கேட்டார் நன்றென்றால் இதுல வந்து பண் என்பது என்ன?
பண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகை இசை. அன்னம் விடும் தூது என்ற இதழை நடத்தியவர். அன்னம் விடு தூது என்ற இதழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீரா. காரண பொது பெயருக்குரிய எடுத்துக்காட்டை கண்டறிக. காரண பொது பெயருக்குரிய எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? ஆன்சர் பறவை. இதை வந்து பார்த்தீங்கன்னா காரண பொது பெயருக்கான எடுத்துக்காட்டு. பசுவின் முகம் போல அமைந்த பொய்கைக்கு டேஸ் என்று பெயர். பசுவின் முகம் போல அமைந்த பொய்கைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் என்று பெயர். ஆன்சர் கோமுகி. லாஸ்ட் கொஸ்டின். ஒரு தொடரில் இன்றியமையாத கூறுகள். ஒரு தொடரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ எழுவாய் மற்றும் பயனிலை. இது ரெண்டும் தான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொடரானது கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் 30க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.